everyone. இன்னைக்கு நம்ம வந்து CSEET registration எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். So CS course நம்ம படிக்கணும் அப்படின்னா first step ஒரு +2 முடிச்ச ஸ்டூடண்ட்ஸ் வந்து CS படிக்கணும் அப்படின்னா CSEET எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணாதான் எக்ஸிக்யூட்டிவ் லெவல்ல வர முடியும். ஸோ அதுக்கு வந்து இப்போ ஆரா எஜுகேஷன்ல இருந்து நம்ம ஒரு கைடன்ஸ் கொடுக்க போறோம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ எல்லாருமே இதை வந்து நீங்க பாத்தீங்கன்னாலே நீங்க எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் இண்டிவிஜுவலா நீங்க வீட்ல இருந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ரிக்வஸ்ட் கொடுத்தாங்க ஆரா எஜுகேஷன்ல எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுன்னு தெரியல மேடம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்மளே இன்ஸ்டியூட்ல ரெஜிஸ்டர் பண்றோம். பட் இருந்தாலும் சில பேர் வீட்லயே அவங்களே இண்டிவிஜுவலா பண்ணி அவங்களே படிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கட்டும்னு சொல்லி we are doing this video today. So CSEET registration ICSI ல நம்மளே ஆன்லைன்ல எப்படி ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறது, இதுக்கு எலிஜிபிலிட்டி தெரிஞ்சிருக்கும். +2 முடிச்ச ஒரு கேண்டிடேட்ஸ் அல்லது +2 பர்சனையும் கூட எழுதலாம் அல்லது +2 கிட்ட. ஸோ அதுக்கு நம்ம வந்து இப்போ எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுங்கிறது நம்ம பார்க்க போறோம். ஸோ CSEET ரெஜிஸ்ட்ரேஷன் இதுல வந்து எக்ஸாம்ஷன்ஸும் இருக்கு. CA முடிச்சவங்க CMA ஃபவுண்டேஷன்ஸ் முடிச்சவங்களுக்கு ஆஸ் பர் அந்த இன்ஸ்டியூட்டோட நாம்ஸ் படி எக்ஸாம்ஷன்ஸும் இருக்கு. பட் இப்போ நம்ம வந்து ஒரு +2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் இப்போ ரெஜிஸ்டர் பண்ண போறோம். அது நீங்க இப்போ லைவா பார்க்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் வந்து கூகுள்ல போய் CSEET ரெஜிஸ்ட்ரேஷன் 2021 இப்போ நான் போட்டிருக்கேன் பாருங்க. CSEET ரெஜிஸ்ட்ரேஷன் 2021 போட்டு லாகின் பண்ணிட்டீங்கனாலே உள்ள கிளிக் பண்ணீங்கனாலே சப்மிட் கொடுத்தீங்கனாலே CSEET ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜும் ஓப்பன் ஆகிடும். ஆன்லைன் ICSI.edu ஓப்பன் ஆகும். இப்போ நான் உங்களுக்கு அதை வந்து காட்டுறேன். நீங்கனாலே அந்த ஃபர்ஸ்ட் பேஜ் வந்துடும். தட் இஸ் ICSI.edu அப்படின்ற பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் CSEET ICSI இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா நமக்கு வந்து நிறைய டேப் இருக்கும் ஹோம் பேஜ்ல. அதுல ஆன்லைன் சர்வீசஸ் கீழே போனீங்கன்னா ரெஜிஸ்டர் ஃபார் CSEET அப்படின்ற ஒரு டேப் இருக்கும், சப்மெனு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். அதுல நமக்கு வந்து கைடன்ஸ் எடுத்ததுமே போட்டிருப்பாங்க. CS எக்ஸிக்யூட்டிவ் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இன்ஃபர்மேஷனுக்கு கீழே கிளிக் ஹியர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கிளிக் ஹியர்க்குள்ள போனோம்னா ஒரு PDF நமக்கு வந்து ஓப்பன் ஆகும். இந்த PDF எதுக்காகன்னா நம்ம எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுன்றத ICSIலேயே வந்து அவங்களே ஸ்கிரீன்ஷாட்ஸ் போட்டு அந்த கைடன்ஸை நமக்கு இதுல வந்து கிளியரா சொல்லியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கொசரம் நான் வந்து அதை ஃபுல்லா ஒன்ஸ் காட்டுறேன். ஸோ அது பாருங்க, ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூக்கொசரம் தான். பட் இதை பார்த்ததும் நீங்க பண்ணலாம். அதர்வைஸ் இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்கிரீனா எப்படி ரெஜிஸ்டர் பண்றதுன்றது லைவா ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் இப்போ நம்ம பண்ண போறோம். அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை பார்த்து கூட நீங்க உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க பண்ணிக்கலாம். ஸோ இது பாருங்க, இது வந்து PDFல அவங்க போட்டிருக்கிற ஸ்கிரீன்ஷாட். ஓகேவா? ஸோ இது 8 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஸோ இதை தான் நம்ம இப்போ பண்ண போறோம். இது வந்து PDFல இருக்கு. இப்போ நம்ம வந்து ஆன்லைன்ல லைவ் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி நம்ம பண்றதுங்கிறது நீங்க பார்க்கலாம். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இப்போ லைவா ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம பண்ண போறோம். நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன தேவைன்னா ஸ்டூடெண்டோட போட்டோகிராஃப், அவங்களோட சிக்னேச்சர் அண்ட் கேட்டகரி சர்டிபிகேட். இது நம்ம கிட்ட கையில இருக்கணும். டெஸ்க்டாப்ல நீங்க வச்சுக்கோங்க. இதுல 2 இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஒன்னு வந்து நீங்க எடுக்கக்கூடிய இந்த எல்லா டாக்குமெண்ட்டுமே ஸ்கேன்டு காப்பியா இருக்கணும். அண்ட் தென் பர்டிகுலர் ஃபார்மேட்டை அவங்க மென்ஷன் பண்றாங்க என்ன ஃபைல்ல இருக்கணும் அப்படின்னு. JPGல இருக்கலாம், JPEGல இருக்கலாம், PNGல இருக்கலாம், BMPல இருக்கலாம் அண்ட் PDFல இருக்கலாம். ஸோ நம்ம வந்து போட்டோகிராஃப் எப்படி எடுக்கணும் அப்படின்னா போட்டோகிராஃப் வந்து மேக்ஸிமம் சைஸ் வந்து 20 KB to 50 KB குள்ள இருக்கலாம் ஒரு ஸ்டூடெண்டோட போட்டோகிராஃப். இதே நீங்க வந்து சிக்னேச்சர் எப்படிங்க நான் எடுக்கிறதுன்னா ஒரு ஒயிட் பேப்பர்ல சைன் பண்ணிக்கோங்க. சைன் பண்ணிட்டு அதை ஸ்கேன் பண்ணிடுங்க. ஸ்கேன் பண்ணும்போது அந்த 10 KB to 20 KBல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ தட் நமக்கு ஓவராலா இந்த கம்யூனிட்டி சர்டிபிகேட், சிக்னேச்சர் அண்ட் போட்டோகிராஃப் இந்த 3ம் சேர்த்து டோட்டல் MB வந்து 2 MBக்கு மேல போகக்கூடாது. ஸோ அது பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி நீங்க வந்து JPEG அல்லது PNG ஃபார்மேட்ல போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி வந்து கம்மியாகும். PDF எப்பவுமே வந்து ஜாஸ்தியா தான் இருக்கும். அதனால மோஸ்ட்லி நீங்க அந்த இமேஜ் ஃபைல் ஃபார்மேட்ல போயிட்டீங்கன்னா பெஸ்ட். ஸோ கட்டாயமா 2
20 KB to 50 KB குள்ள போட்டோ இருக்கணும். அட் த சேம் டைம் சிக்னேச்சர் வந்து 10 KB to 20 KB குள்ள தான் இருக்கணும். இதுல நீங்க எதையாவது ஒண்ணு மாத்தி போட்டீங்கன்னா கூட எரர் காமிக்கும், அக்செப்ட் பண்ணாது. ஸோ இதை நீங்க வந்து பக்காவா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தென் இப்போ நம்ம வந்து எங்கிட்ட இப்போ எல்லாமே ரெடியா இருக்கு. இந்த 3 இருக்கு, போட்டோகிராஃப் இருக்கு, சிக்னேச்சர் இருக்கு, கேட்டகரி சர்டிபிகேட்டும் என்கிட்ட இருக்கு. ஸோ we are proceeding with registration. proceed to CSEET registration tab இருக்கு, அதை கிளிக் பண்றோம். பண்ணிட்டோம் அப்படின்னா உள்ள வந்து நமக்கு 2 ஆப்ஷன் காட்டுது, நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் இன்கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன். அதுக்கு மேல போனீங்கன்னா பேசிக் டீடைல்ஸ் இருக்கும், ஃபீ டீடைல்ஸ் செகண்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப் வந்து டாக்குமெண்ட் டீடைல்ஸ் இருக்கு, ஃபோர்த் ஸ்டெப் வந்து ப்ரிவ்யூன்னு இருக்கும், ஃபிஃப்த் ஸ்டெப் வந்து பேமெண்ட் இருக்கு. இந்த 5 ஸ்டெப்பையும் நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்ண போறோம். இப்போ ஒன்னொன்னா நம்ம முடிச்சு சப்மிட் கொடுத்துட்டோம்னா அதுவே அடுத்த நெக்ஸ்ட்டுக்கு போய்க்கும், அடுத்த ஸ்டெப்புக்கு போயிருக்கும். இப்போ வந்து இந்த நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் இன்கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன் காலம்ல நம்ம என்ன கிளிக் பண்ணோம் அப்படின்னா, இப்பதான் ஃபர்ஸ்ட் நான் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறேன் அப்படின்னா நியூ ரெஜிஸ்ட்ரேஷனை நம்ம கிளிக் பண்ணோம். அப்ப எதுக்காக இந்த இன்கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன் காலம்னா, இன்கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து யூனிக் நம்பர் கேட்கும். இந்த யூனிக் நம்பர்ன்றது என்னன்னா, இன்கேஸ் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது செகண்ட் ஸ்டெப்லயோ தேர்ட் ஸ்டெப்லயோ எங்காவது நம்ம லாக் அவுட் ஆயிட்டோம்னா, ஒன்ஸ் நீங்க பேசிக் டீடைல்ஸ் கொடுத்து சப்மிட்னு கொடுத்துட்டீங்கனாலே உங்க மெயில் ஐடிக்கும் உங்களோட கொடுத்த போன் நம்பருக்கும் ஒரு யூனிக் ஐடி ரிசீவ் ஆகும். இது என்ன அப்படின்னா, நீங்க சப்மிட் பண்ண அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து அங்க சேவ் ஆயிருக்கும், அதுக்கான யூனிக் நம்பரை அது கொடுத்துரும். அதை நீங்க வந்து உங்க மெயிலுக்கோ போனுக்கோ வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ லேட்டர் நீங்க மறுபடியும் திருப்பி ரீஎன்டர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இந்த யூனிக் நம்பரை போட்டு இந்த வெரிஃபிகேஷன் கோடை கொடுத்து சப்மிட்னு கொடுத்தீங்கன்னா நீங்க எங்க விட்டீங்களோ, ரெஜிஸ்ட்ரேஷன் பாதியில எங்க விட்டீங்களோ அதுல இருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் தான் பண்ண போறோம், அதனால அந்த காலமை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பேசிக் இன்ஃபர்மேஷன் ஒன்னொன்னா கொடுத்துடலாம். இப்போ இந்த ஸ்டூடெண்ட் வந்து CSEET +2 முடிச்ச ஒரு ஸ்டூடெண்ட் தான் CSEET படிக்க போறாங்க. ஸோ இங்க வந்து 3 ஆப்ஷன் காட்டுது, +2 பாஸ்ட் ஸ்டூடெண்டா, +2 பர்சியூவிங் ஸ்டூடெண்டா, அல்லது அப்பியரிங் ஸ்டூடெண்டான்னு கேக்குது. இப்போ நம்ம இது வந்து குவாலிஃபிகேஷன் இன்னொன்று பாத்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் ஈக்குவல் டு 10th +2ன்னு கேட்கும். அது வந்து ஈக்குவலண்ட், தட் இஸ் CA ஃபவுண்டேஷனோ CMA ஃபவுண்டேஷன் அந்த மாதிரி முடிச்சிருந்தீங்கன்னா +2 ஈக்குவலண்ட் நீங்க போட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரொசீட் பண்ணலாம். இப்போ நமக்கு வந்து 10th +2 முடிச்சவங்க தான் இப்போ நம்ம ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்டர் பண்ண போறவங்கள. ஸோ அவங்களோட ஆதார் நம்பர் நான் கொடுக்க போறேன். ஆதார் நம்பர் 434431005845. ஸோ அவங்களோட ஆதார் நம்பர் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இப்போ டைட்டில் செலக்ட் பண்றோம். இப்போ இவங்க வந்து மேலா ஃபீமேலா, தட் இஸ் மிஸ்டர் மிஸ்ஸஸ் மிஸ்ன்னு காட்டும். நம்ம வந்து இப்போ இவங்க மிஸ், ஸோ மிஸ் செலக்ட் பண்ணிக்கிறோம். தென் அவங்களோட ஃபர்ஸ்ட் நேம், இதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், உங்களோட டாக்குமெண்ட்ல எப்படி இருக்கோ அப்படியே கொடுங்க. அதாவது 10th +2ல உங்க மார்க் ஷீட்ஸ்ல எப்படி இருக்கோ அப்படியே கொடுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் நிறைய கன்ஃபியூஷன் வரும் உங்களுக்கு. ஸோ சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா சில பேருக்கு வந்து இப்போ இவங்களோட பேர் பாத்தீங்கன்னா லக்ஷ்மி பிரியா, KC லக்ஷ்மி பிரியான்னு தான் இவங்களோட டாக்குமெண்ட்ல இருக்கு. அதாவது 10th 12th டாக்குமெண்ட்ஸ்ல எல்லாம் K.C. லக்ஷ்மி பிரியான்னு இருக்கு. ஸோ அதனால நான் என்ன பண்றேன், K.C. லக்ஷ்மி பிரியான்னு கொடுத்துறேன். இங்க டாட் கொடுத்து அக்செப்ட் பண்ணாதனால ஸ்பேஸ் கொடுத்து நம்ம வந்து லக்ஷ்மி பிரியா அப்படின்னு கொடுக்குறோம். 1 minute. ஸோ இதுல வந்து நமக்கு KC லக்ஷ்மி பிரியா. ஸோ இப்போ இந்த KC லக்ஷ்மி பிரியா, சம்டைம்ஸ் நமக்கு வந்து லக்ஷ்மி பிரியா ஃபர்ஸ்ட் வந்து அவங்க அப்பா பேரு கேசவன் வச்சுக்கோங்க, லாஸ்ட் நேம்ல கேசவன், லக்ஷ்மி பிரியா கேசவன். சில பேருக்கு எலாபரேட் பண்ணி கூட நேம் வச்சிருப்பீங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் நேம் நீங்க லக்ஷ்மி பிரியான்னு கொடுத்துட்டு தென் KC கொடுக்கலாம். அப்போ இப்போ இங்க வந்து நமக்கு இது டாட்ஸ் வந்து அலோ பண்ணாதனால நம்ம வந்து டாட்டை எடுத்து விட்டுறோம். K space C space லக்ஷ்மி பிரியான்னு கொடுத்துட்டேன் நான். ஸோ இதில் இவங்களுக்கு ஃபீமேல் ஜெண்டர் செலக்ட் பண்ண சொல்லும், செலக்ட் ஃபீமேல். அண்ட் கேட்டகரி வந்து இவங்க வந்து OBCன்றனால OBC
டீச்சிங் நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து நீங்கள் எஸ்சி எஸ்டிஸ் அந்த மாதிரி சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது ஃபீஸ் வைவரும் இருக்குது. ஸோ அதுக்காக அந்த இது சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. அதனால தான் சர்டிஃபிகேட் நம்ம அப்லோட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி கேட்டகரி கம்யூனிட்டி பீப்புள்ஸ் நீங்கள் வந்து அதில் நீங்கள் அப்லோட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் த வைவர். 1000 rupeesல உங்களுக்கு வைவர் கிடைக்கும், ஃபீஸ் ரிடக்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஃபீஸ் கன்செஷனுக்காக ஃபீஸ் கன்செஷன் நான் உங்களுக்கு இப்போ ஷோ பண்ணுறேன். ஃபீஸ் கன்செஷன் நான் ஷோ பண்ணுறேன். 50% கன்செஷன் இருக்கும். ஃபுல் ஃபீஸு எஸ்சி எஸ்டிஸ்க்கு, ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு, ரிட்டையர்ட் பர்சன்ஸ் யாராக இருக்காங்கன்னா 75% கன்செஷன் கிடைக்கும் ஃபுல் ஃபீஸு. தென் ஐசிஎஸ்சி ஸ்டாஃப்ஸ் அந்த மாதிரி இருந்தாங்க 100% கன்செஷன் ஃபார் என்சிஎல்டி, சிம்ஃபோ, விடோஸு அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு. ஸோ இது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா யாராருக்கு ஃபீஸ் வைவர் எவ்வளோ பர்சன்டேஜ் வைவர்னு தெரியும். அது காட்டுறதுக்காக தான் நான் இப்போ இந்த விண்டோ ஓப்பன் பண்ணேன். ஸோ again we are moving to this registration continuity. ஸோ இதுக்கு டேட் ஆஃப் பர்த் ஓபிசிக்கு அப்புறம் இப்போ டேட் ஆஃப் பர்த் நம்ம கொடுக்குறோம். டேட் ஆஃப் பர்த் வந்து அவங்களது 18/11/2002 18/11/2000 நவம்பர் 2002. ஸோ நேஷனாலிட்டி இந்தியன். தென் உங்களோட நம்பர், ஃபோன் நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம என்ன கொடுத்தாலும் கம்யூனிகேஷன் நம்ம வந்து மெயில் ஐடியும் ஃபோன் நம்பரும் ஆக்டிவா ஆக்சஸ்ல வச்சிருக்கிறத நீங்க கொடுங்க. பிகாஸ் எல்லா கம்யூனிகேஷனும் அதுல தான் வரும். ஸோ அதனால வந்து இப்போ ஃபோன் நம்பர் நான் கொடுத்துட்டேன். ஸோ அகெயின் ரீகன்ஃபார்ம் பண்ண சொல்லும் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் நம்பர்ஸ் கேட்கும். ஸோ நம்ம வந்து இப்போ அதே நம்பரை நான் காப்பி பேஸ்ட் பண்றேன். ஓகே. ஸோ அவங்களோட அட்ரஸ் நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதுக்கு தான் கம்யூனிகேஷன் வரும். ஸோ அட்ரஸ் ப்ராப்பரா கொடுங்க. இமெயில் அட்ரஸ், அதுக்கப்புறம் அட்ரஸ் வரும். இமெயில் அட்ரஸ் நம்ம கொடுத்துடலாம். அப்போ இமெயில் அட்ரஸ் வந்து நான் கொடுத்துட்டேன். உங்களோட இமெயில் அட்ரஸ் @gmail.com. ஸோ மறுபடியும் அதே நம்ம ரீஎன்டர் பண்ணும். இது எதுக்காகனா கன்ஃபர்மேஷனுக்கு ரீகன்ஃபார்ம் பண்றோம். நம்மளோட தப்பு இருந்தா கூட அது சொல்லிடும். அதனால நம்ம திருப்பியும் அதே மெயில் ஐடியை திருப்பியும் ரீகன்ஃபார்ம் பண்றோம். ஓகே. ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர் இப்போ ரிமோட் போயிட்டு இருந்தது இவ்வளோ நாள். ஸோ இனிமேல் ஃபியூச்சரில் நமக்கு எல்லாமே நார்மல் ஆயிடுச்சுன்னா என்ன சென்டர்ன்றது நம்ம சூஸ் பண்ணணும். இப்போ இவங்க கோயம்புத்தூர்ன்றனால நான் கோயம்புத்தூர் சூஸ் பண்ணிக்கிறேன். பாருங்க, இப்போ காப்பி பேஸ்ட் பண்ணதுல மிஸ் மேட்சிங் காட்டுது. ஏன்னா ஸ்பேஸ் இங்கே முன்னாடி இருக்கிறதுனால. ஸோ அதனால நான் ஸ்பேஸை க்ளோஸ் பண்ணுறேன். மறுபடியும் காப்பி பேஸ்ட் பண்ணனால அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது. ஸோ ரீஎன்ட்ரி பண்ணுறேன். டைப் பண்ணிட்டோம்னா அக்செப்ட் பண்ணும். ஏன்னா காப்பி பேஸ்ட் பண்ணனால அக்செப்ட் பண்ணல. அதனால நான் திருப்பி ரீஎன்ட்ரி பண்ணுறேன் இமெயில் ஐடியை. இப்போ அக்செப்ட் பண்ணிடுச்சு பாருங்க. பேஸ்ட் பண்ணாலும் அக்செப்ட் பண்ணல, இப்போ டைப் பண்ணோன்னு அக்செப்ட் பண்ணிடுச்சு. அகெயின் இப்போ வந்து நம்ம அட்ரஸ் கொடுக்கலாம். ஸோ இந்த சென்டர் நீங்க செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன சாய்ஸோ, நீங்க திருச்சியா தஞ்சாவூரா எந்த ஊரோ அந்த ஊர் கொடுத்துக்கலாம். ஸோ அட்ரஸ் அவங்களோடது 38H Shanmuga Street, கோயம்புத்தூர். ஸோ இவங்களோட இந்த கண்ட்ரி, பின்கோட், ஸ்டேட் கொடுக்கணும். கண்ட்ரி இந்தியா, ஸ்டேட் தமிழ்நாடு, and district Coimbatore, அப்புறம் செலக்ட் சிட்டின்னு கேட்டும். நமக்கு சிட்டியும் கோயம்புத்தூர் தான். ஸோ பின்கோட் கேட்கும். பின்கோட் கரெக்டாக கொடுங்க. பிகாஸ்
இன்கேஸ் இந்த எக்ஸிக்யூட்டிவ் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ போட்டதே தான் எக்ஸிக்யூட்டிவ்க்கும் கேரி ஓவர் ஆகும். அப்போ வந்து நீங்கள் பின்கோட்லாம் தப்பாக கொடுத்தீங்கன்னா புக்கு தப்பாக டிஸ்பேச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால பின்கோட் ப்ராப்பராக கொடுங்க. 641038 கொடுத்துட்டேன். இப்போ எல்லாமே ஒரு டைம் நான் வந்து செக் பண்ணிக்கிறேன். என்ன ஃபர்ஸ்ட்லேருந்து எண்டு வரைக்கும் கொடுத்தேங்கிறத ஒன்ஸ் நான் ஸ்க்ரால் பண்ணி பார்த்துக்கிறேன். இப்போ கரெக்டாக எல்லாமே ஃபில் பண்ணிட்டோமா இந்த மேண்டேட்ரி காலம் எல்லாம் அப்படிங்கிறத. ஏசி லக்ஷ்மி பிரியா எல்லாமே ஃபில் பண்ணியிருக்கோம். நம்ம மேண்டேட்ரி ஃபீல்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து நெக்ஸ்ட் கொடுக்கலாம். அடுத்த ஸ்டெப் பேசிக் டீடைல்ஸ்ல தானே இருந்தோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட் ஸ்டெப் போகும் பாருங்க. நெக்ஸ்ட் நான் கொடுத்துட்டேன். கொடுத்ததுமே எனக்கு யூனிக் ஐடி நம்பர் வந்துருச்சு. நான் அதை சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். 1174374317 இது வந்து எனக்கு என்னோட மொபைல் நம்பருக்கு அந்த மொபைல் நம்பர் கொடுத்துருந்தோம் இல்லையா, அதுக்கும் வந்திருக்கும். அட் த சேம் டைம் மெயிலுக்கும் வந்திருக்கும். பாருங்க போட்டுருக்காங்க, யுவர் ரிக்வஸ்ட் இஸ் ப்ரோக்ரஸ் அண்ட் யூ வில் ரிசீவ் a confirmation mail SMS shortly. Please proceed to next page for registration. ஸோ இது எனக்கு வந்துடும். இருந்தாலும் நான் போட்டோன்னே இன்கேஸ் நமக்கு திடீர்னு ஹேங் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க சிஸ்டம், அதனால அந்த யூனிக் ஐடியை நம்ம டக்கு நோட் பண்ணி வச்சிருங்க எப்பவுமே சேஃபர் சைட். ஸோ இப்போ வந்து நான் நெக்ஸ்ட் காலம் போகிறேன். மேலே பாருங்க பேசிக் டீடைல். கம்ப்ளீட்டாக ரெஜிஸ்ட்ரேஷனை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இந்த பார்ட் 1 வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்ட் 2 வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ தட் இதோட கண்டினியூட்டி பார்ட் 2 வீடியோவில் இருக்குது.